கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 11:3, மேத்யூ 11:3. வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். எப்படி? இப்போ யோவான் எங்கே இருக்கிறாரு? காவலில் இருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன கேள்விப்படுறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்யக்கூடிய அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட உடனே அவருக்கு என்ன வந்துடுது? ஒரு சந்தேகம் வந்துடுது. வருகிறவர் நீர்தானா? இது நமக்கு வருகிறவர் நீர்தானாங்க நம்ம இலகுவாக எடுத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாடு படித்த எல்லா அந்த காலத்தில் இருந்த மக்கள் எல்லாருக்குமே என்ன தெரியும்? ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் தான் நம்மை ரட்சிக்க போகிறார் என்று சொல்லக்கூடிய காரியம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். இது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்குறோம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதுமில்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதுமில்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். என்ன சமாதான கர்த்தர் வருகிற வரைக்கும் என்ன நடக்காது? செங்கோல் யூதாவை விட்டு போகாது. அதே மாதிரி என்னாகமம் 24:17 சொல்லும்போது, அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாக இல்லை. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நெருக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். என்ன? யாக்கோபிலிருந்து ஒருத்தர் தோன்றுவார். 19வது வசனம், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். என்ன? அவரைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதா. உபாகம புஸ்தகம் 18வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் மோசே சொல்லும்போது சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. எப்படி என்னை போல ஒருத்தரை எழுப்புவார்? 18வது வசனம், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவர்களுக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என்ன? அவர் வேற யாரும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் வரப்போறாருன்னு காத்து கொண்டு இருந்தாங்க. அதனால என்ன, இவங்க எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு, தீர்க்கதரிசினா மீதி தீர்க்கதரிசி மாதிரி இல்லை. நீங்கள் ஆங்கில வேதாகம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபட் பி கேபிட்டலில் இருக்கும். ஏன்னா அது யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியது. அதனால தான் யோவான் 6வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லும்போது, இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். யார்? இவர் தான் மோசே சொன்னவர். இவரைத்தான் நாங்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டு இருந்தோம். அதனால தான் இங்கே யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரு? வரப்போகிறவர் நீர் தானா இல்லை வேறொருவர் வருவதற்கு காத்திருக்கணுமா? ஏன்னா அவர் வந்தால் என்ன பண்ணுவார்? காவலில் இருந்தவங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, நோய்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, சமாதானத்தை கொடுப்பாரு. ஆனால் நானோ இப்பொழுது சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறேன். அதனால தன்னுடைய சீஷர்கள் 2 பேரை அனுப்பிச்சு, வருகிறவர் நீர்தானா இல்லை வேறொருத்தர் வரணுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் உண்டாகணும். என்னென்னா, யோவான் ஸ்நானகன் தான் சொன்னார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். அதற்கு பின்பாக அவரை ஞானஸ்தானம் கொடுக்கும்போது நான் பார்த்தேன், இவர் மேலே புறா வடிவில் பரிசுத்த ஆவியானவர் இவர் மேலே தங்கி இருப்பதை கண்டேன்னாரு. அடுத்து யோவான் 3வது அதிகாரம் 30வது வசனம், நான் சிறுகவும் அவர் பெருக வேண்டும், அவர் தான் மணவாளன், அவர் தான் மணவாட்டி, அவர் கூட தான் இருக்கணும். இப்படியெல்லாம் சொன்னவர் கடைசியில் சிறைச்சாலையில் இருக்கும்போது தனக்கு விடுதலை கிடைக்கவில்லைன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு? சந்தேகம் வருது. இப்போ கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தில் அதன்படி நடைபெறவில்லை என்று சொல்லும்போது உங்களுக்கு சந்தேகம் வருகிறதா? என்ன வருகிறது? சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம். இன்றைக்கு அநேகர் சந்தேகத்தில் சந்தேகம் வர்றதை பற்றி வருத்தப்படுறாங்க. சந்தேகம் வர்றதில் தப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அந்த சந்தேகத்தின் மூலமாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? காரியங்களை மேற்கொள்ளக்கூடாது. சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் எங்கே போகணும்? கர்த்தர்கிட்ட போகணும். ஆண்டவரே, என்னால் இதை நம்ப முடியல, ஆண்டவரே எனக்கு இது பலவீனமாக இருக்குது, ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் இதிலிருந்து கொஞ்சம் விடுதலை கொடுங்க, இதை நான் மேற்கொள்ளக்கூடிய காரியத்தில் என்னை வழி நடத்துங்க. அப்போ என்ன, சந்தேகம் வந்தால் நீங்கள் போக வேண்டிய இடம் எங்கே? கர்த்தர்கிட்ட.
இப்போ யோவான் ஸ்நானகனுக்கு சந்தேகம் ஒன்று எங்கே போகிறாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போகிறார். அப்போ இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து, கர்த்தர் சொன்ன காரியத்தை குறித்து சந்தேகம் வந்துச்சுன்னா, நீங்கள் எங்கே போகணும்? நேராக கர்த்தர்ட்ட போங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே போங்க, உள் வீட்டு அறைக்கு போங்க, கதவை போட்டுங்க, முழங்கால் போடுங்க, கர்த்தர்ட்ட பேசுங்க. கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணட்டும். செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்காவது சந்தேகம் இருந்தால், இனி சந்தேகம் வந்தால், முதலாவது அவர்கள் உம்மிடத்தில் வந்து அதை கேட்டு, ஆண்டவரே, அவர்கள் விசுவாசத்தில் பலப்பட்டு உமக்கென்று உண்மையாய் வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.